إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நாம் பார்க்க போவது ஒருவரை புகழ்வதில் உள்ள வரம்புகள், வரையறைகள். நறுமையான சகோதரர்களே, முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், புகழுக்குரியவன் அல்லாஹ், புகழை விரும்பக்கூடியவன் அல்லாஹ். எனவே அடியானுடைய கடமை என்பது அல்லாஹுவை புகழ்வதுதான். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த அடியார்கள் யார் என்பதை சொல்லுகின்ற போது அல்லாஹுவை அதிகம் புகழ்பவர்கள், அல்லாஹுவை அதிகம் புகழ்பவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் புகழ வேண்டியதும் போற்ற வேண்டியதும் அல்லாஹுவை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 112வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் சாயிஹூனர் ராக்கிஊனஸ் சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். எனவே இதில் அல்லாஹு தஆலா அதாவது தௌபா செய்து மீண்டவர்கள், அதேபோன்று வணக்கசாலிகள், வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், அல்ஹாமிதுனா புகழ்பவர்கள், அதாவது புகழ்பவர்னா அல்லாஹுவை புகழ்பவர்கள், அதேபோன்று நோன்பு நோட்பவர்கள், ருக்கூ செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள், நன்மை ஏவுபவர்கள், தீமை விட்டும் தடுப்பவர்கள், அல்லாஹுடைய வரம்புகளை பேணக்கூடியவர்கள். இவ்வாறான உண்மையான மூமின்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மூமின்களுடைய பண்புகளை சொல்கின்ற போது அல்லாஹுவை புகழ்பவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் இன்னொருவரை புகழ்வதை பொறுத்தவரையில், இன்னொருவரை புகழக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அதில் மார்க்கம் சில வரம்புகளை சொல்கிறது. அந்த வரம்புகளுக்கும் வரையறைகளுக்கும் உட்பட்டதாகத்தான் அது இருக்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்த புகழ்ச்சியை பொறுத்தவரையில் அதில் முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அந்த புகழ்ச்சி என்பது உண்மையாக இருக்க வேண்டும். அந்த புகழ்ச்சி என்பது உண்மையாக இருக்க வேண்டும்.
புகழப்படுபவரை பொறுத்தவரையில் அவரை பற்றி கூறப்படுகின்ற சிறப்புகளுக்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும். அதேபோன்று புகழ்பவர் அவரிடம் உண்மையாக இருக்கும் பண்புகளை தாண்டி மிகைப்படுத்தி பேசக்கூடாது என்ற இதில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால் வரம்பு மீறுவதுதான். இதில் உள்ள பிரச்சனை, ஒருவரை புகழும் போது என்ன செய்வார்கள், அதில் வரம்பு மீறுதல். நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டளை தான் நாம் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுதல் என்பது எதிலும் வரக்கூடாது. வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொள்கையாக இருக்கலாம், எதிலும் வரம்பு மீறுதல் என்பது வரக்கூடாது. இப்போ ஒருவரை பற்றி உண்மையாக தெரிந்துள்ள நல்ல பண்புகளை சொல்லி பாராட்டுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. இது மார்க்கம் சொன்ன ஒரு விடயம்தான், ஒருவரிடம் உள்ள உண்மையான அந்த பண்புகள். எனவே இதில் முதலாவது விடயம் என்ன, உண்மையாக இருத்தல் என்று சொன்னால் புகழப்படக்கூடியவர் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். அதே போன்று புகழ்பவர் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை தாண்டி மிகைப்படுத்தல் என்பது அதில் இருக்கக்கூடாது. மிகைப்படுத்தல் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னை நபித்தோழர்கள் புகழக்கூடிய இடங்களில் இதை மிகவும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், கையாண்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எனது அந்தஸ்தை விட நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். எனது அந்தஸ்தை விட நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள், என்னை உயர்த்தி விடக்கூடாது. அப்படின்றால் அல்லாஹுடைய அடியார், தூதர், இந்த வரம்பை, இந்த வரையறையை தாண்டிவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபியை புகழுகிறோம் என்ற பெயரில் மௌலிது பாடல்களில் எவ்வளவு வரம்பு மீறுதல்கள் நடைபெறுகின்றன, எவ்வளவு வரம்பு மீறுதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கே உரிய பண்புகளை, அல்லாஹ்வுக்கே உரிய அந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய அமைப்பிலே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் மன்னிப்பை தேடக்கூடிய அளவிலே இப்படி அவைகள் வரம்பு மீறி போவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது மார்க்கம் எச்சரித்த ஒரு கடுமையான ஒரு விடயம். இதில் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த அலட்சியத்தை. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இரண்டாவது நிபந்தனை தான் ஒருவரை புகழுகின்ற போது நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும், மிகைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நடுநிலை என்பது பேணப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இறைவன் என்ன செய்தான், தூதராக தேர்ந்தெடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள். எனவே அவர்களை புகழும் போது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுடைய இடத்துக்கு அல்லது அல்லாஹுடைய அந்த தகுதிகள், பண்புகள் இருந்த எதையும் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது. மார்க்கம் எந்த அளவோடு அல்லாஹுடைய தூதரை புகழ்வதை நிறுத்தி கொள்ள சொன்னதோ அத்தோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த வரம்புகளை, வரையறைகளை தாண்டக்கூடாது. இப்போ நாங்கள் இந்த வசனத்தில் கூட ஓதி காட்டிய வசனத்தில் வல் ஹாஃபிதூன லி ஹுதூதில்லாஹ், அல்லாஹுடைய வரம்புகளை அவர்கள் பேணுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். இதிலும் அல்லாஹ் ஒரு வரம்பை ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹுடைய தூதரை புகழ்வது. நாம் அந்த வரையறை, அந்த வரம்போடு நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதரை நாம் புகழும் போது அவர்கள் அல்லாஹுடைய அடியார், தூதர் என்ற நிலையை நாம் தாண்டி செல்லக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் பெருமை கொண்டார்கள் என்றால், நான் அல்லாஹுடைய அடிமை என்பதில் தான் நபி அவர்கள் பெருமை கொண்டார்கள். அல்லாஹ் அவருக்கு ஒப்படைத்த அந்த தூதுத்துவ பணி அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், நபி அவர்கள் தடை செய்த விடயம்தான் தன்னை என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறி புகழக்கூடாது என்பதை நபி அவர்களே தடுத்த ஒரு விடயம். இது வஹாபிகள் எதற்கெடுத்தாலும் வஹாபிகள் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள், நபி அவர்களுடைய வார்த்தைகளை சொன்னாலும், இதை தடுத்தது நபி அவர்கள் என்று சொன்னாலும் வஹாபிகள் என்றுதான் ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அறிவுபூர்வமாக அதை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை.
அதற்கு அறிவுபூர்வமான மறுப்புகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு அவர்களிடம் சரக்கில்லை என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தடுத்த ஒன்றுதான், அதாவது கிறிஸ்தவர்கள் இப்போ முன்னிருந்த சமுதாயங்களை பற்றிய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல அதிகம் ஏன் சொல்கிறான் என்றால், அவர்களை போன்று நீங்கள் வழிகட்டு விடக்கூடாது என்பதற்கு தான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அல் குர்ஆனில் எத்தனை இடங்களில் அந்த வேதக்காரர்களை பற்றி சொல்லப்படுகிறது. வேதக்காரர்களை பற்றி சொல்லப்படுகின்ற இடங்களை நீங்கள் பார்த்தால், அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் விட்ட பிழைகள், இவற்றை நீங்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் இவைகள் சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும், வேதக்காரர்களை உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அப்போ இதில் முஸ்லீம்களுக்குள்ள படிப்பினை என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்கிறான் என்றால், இதில் முஸ்லீம்கள் படிப்பினை பெற வேண்டுமா இல்லையா? வேதக்காரர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் என்றால், முஸ்லீம்களும் தங்களுடைய மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறக்கூடாது. நபி அவர்கள் அதை தெளிவாகவே இறுதி ஹஜ்ஜிலே எச்சரித்தார்கள். ஈயாக்கும் வல் குலூ ஃபித்தீன் என்று சொன்னார்கள். மார்க்கத்தில் உங்களுக்கு வரம்பு மீறுதலை நான் எச்சரிக்கிறேன், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்தது இதனால் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இருக்கும்போது அதே தவறை முஸ்லீம்கள் செய்வார்களாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமைன்னு பாருங்கள். நபி அவர்கள் சொன்ன விடயம் என்ன? மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்துவர்கள் அளவு மீறி புகழ்ந்ததை போன்று, அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள், நான் அல்லாஹுடைய அடியார் மற்றும் அவனுடைய தூதர் என்று கூறுங்கள். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் போது இந்த மௌலிது பாடல்களை எடுத்து பார்த்தால் அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து அவர்கள் சென்று விட்ட ஒரு மோசமான நிலையை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, பனு ஆமிர் கோத்திரத்தாருடன், அதாவது இந்த முஸர்ரிஃப் என்பவர் சொல்றாரு, தாபி சொல்றாரு, நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் என்ன செய்ய, என் தந்தை இதை சொன்னாரு, பனு ஆமிர் கோத்திரத்துடன் நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்றோம். அப்போது நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், அந்த செய்யுதுனான்னு சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தான் தலைவனாக இருக்கிறான், நீங்கள் சிறந்தவர், எங்களில் அதிகம் கண்ணியமுடையவர் என்று நாம் சொன்னோம். அப்போது நபி அவங்க சொல்றாங்க, நீங்க வழக்கமாக அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள், அல்லது சிலவற்றை கூறுங்கள், ஆனால் ஷைத்தான் உங்களை இந்த இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு உங்களை வழிகேடா இழுத்து செல்லாமல் இருக்கட்டும், வழிகேட்டில் தள்ளாமல் இருக்கட்டும் நபி அவங்க சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியெல்லாம் நபி அவங்க மிகைப்படுத்துவதை தடுத்தார்கள். ஒரு தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறார், மாஷா அல்லாஹு வஷிஅத் என்று, அல்லாஹ் நீங்களும் நாடியபடி நடந்தது. நபி அவங்க கேட்குறாங்க, நீ என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகின்றாயான்? நீ சொல், அல்லாஹ் நாடினான், பிறகு நீங்கள் நாடினீர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தான். இது போன்ற செய்திகள் எல்லாம் எதற்கென்றால் வரம்பு மீறக்கூடாது, வரம்பு மீறிவிடக்கூடாது என்பதற்கு தான் இவ்வளவு நபியாவும் கடுமையாக இதை எச்சரித்தான். அதே போன்று இதில் மூன்றாவது விடயம், என் அருமையான சகோதரர்களே, இந்த புகழப்படுபவர் அவர் என்ன கர்வம் மற்றும் பெருமைக்கு ஆளாகாமல் இருப்பது. இது வந்து என்ன செய்யும், பலரிடமும் இது கர்வத்தை ஏற்படுத்தும். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? சிலர் வந்து என்ன செய்வாங்க, சிலரை புகழ்வார்கள். அவருடைய புகழ்ச்சியில் சில நேரங்களில் உல தூய்மை இல்லாமல் இருக்கும், அற்ப உலக லாபங்கள் அவற்றை கருத்தில் கொண்டு புகழ்வார்கள், ஏதாவது ஒன்றை சாதித்துக் கொள்வதற்காக புகழ்வார்கள். இப்படி புகழுகின்ற போது அது அவருக்குள் என்ன செய்யும், கர்வத்தை ஏற்படுத்தும். இது நறுமையான சகோதரர்களை மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். அவருக்குள் அது கர்வத்தை ஏற்படுத்தக்கூடாது. நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் என்ன செய்கிறார், இன்னொருத்தரை புகழுகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், நீங்கள் உங்கள் தோழருடைய கழுத்தை அறுத்து விட்டீர்கள் என்று நபி என்ன செய்கிறாங்க, நபி அவங்க பல முறை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருவரை புகழ்ந்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன், நான் அவரை நல்லவராக
நான் கருதுகிறேன். இப்படி அவரது உண்மையான நிலையை அறிந்தவன் அல்லாஹ். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டுமே தவிர நேரடியாக அவரை புகழும் போது அது என்ன செய்யும்? அவரை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களை சிறப்பித்து சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் அவர்களுடைய ஈமானை மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய உள தூய்மையை மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களிடத்தில் கல்வி பயிற்றுவிக்கப்பட்ட நபித்தோழர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிலையை மிக அறிந்தவர்கள். எனவே நபி அவர்கள் அவர்களை சிறப்பித்து சொன்னது பிறரை ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பில். ஆனால் இன்று என் அருமை சகோதரர்களே, அப்படி யாருக்குத்தான் உத்தரவாதம் அளிக்க முடியும்? அவருடைய ஈமான் அவ்வளவு உறுதியானதுன்னெல்லாம் சொல்ல முடியுமா? நாங்கள் பார்க்கிறோம், அதாவது பிரியாவிடை நிகழ்வுகள் அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மாறி மாறி அவரை புகழ்கிறார்கள். யாரை வழி அனுப்புகிறார்களோ, யாருக்கு பிரியாவிடையோ அவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அவர் அவ்வளோ காலம் செய்து வந்த அந்த பணிகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? எல்லோருக்கும் முன்னால் அதை சொல்லி நாம் புகழ்வதற்காக சொல்லவில்லை என்ற வார்த்தையும் சேர்த்து கொள்வார்கள். நாம் புகழ்வதற்காக சொல்லவில்லை என்றே என்ன செய்வார்கள்? புகழ்ந்து முடித்து விடுவார்கள். இதெல்லாம் கூடாது. இவைகள் மனிதன் நிச்சயமாக பலவீனமானவன். மனிதனுடைய பலவீனத்தை ஷைத்தான் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால் அவர் என்ன செய்வார்? அவர் உள தூய்மையோடு இஹ்லாஸோடு செய்த செயல்கள் எல்லாம் அது பாழாகக்கூடிய ஒரு விடயம்தான். அவரும் அதை தடுப்பதில்லை. அவரும் அதை கேட்டு என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லது தடுத்தாலும் ஒரு உண்மைத்தன்மையோடு தடுப்பதும் இல்லை. அதை என்ன செய்கிறது? சும்மா போலியாக இவ்வாறு தடுக்கக்கூடிய நிலைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயங்கள். என்றால் நாம் செய்த அமல்கள் என்ன செய்யப்படக்கூடாது? பாழாக்கப்பட்டு விடக்கூடாது, பாழாகிவிடக்கூடாது. நாம் எப்படி அதை பிறருக்கு சொல்லி நாம் புகழை தேடக்கூடாதோ, அதே போன்றுதான் பிறர் அதை புகழ்வதையும் நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. அதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தவும் கூடாது. அவ்வாறு நாம் புகழ்ந்தாலும் அதை தடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எனவே நறுமையான சோதனை. இப்போ சில நேரங்களில் பாருங்கள், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஒரு இளைஞனாக இருந்தேன். இப்போ நபி அவங்களோட ஒரு வழக்கம்தான், ஃபஜ்ருடைய தொழுகை முடித்த பிறகு இன்று யாராவது உங்களில் கனவு கண்டீர்களான்னு கேட்பாங்க. அப்படி யாராவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவுக்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அப்படி இல்லைன்னா நபி அவங்க கண்ட கனவு பற்றி சொல்லி அந்த கனவுடைய விளக்கங்களை நபி அவர்கள் சொல்வார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களும் விரும்புகிறாங்க ஒரு கனவை கண்டு அந்த கனவை அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லி அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடம் ஏற்படுகிறது. எனவே அவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். இரண்டு மலக்குகள் என்னை பிடித்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு சென்றார்கள். அது ஒரு கிணற்றை போன்று என்ன செய்தது? அது அதனுடைய அந்த வாய் இருந்தது. அதுக்கு 2 கொம்புகள் இருந்தன. அதற்குள் எனக்கு தெரிந்த சில மனிதர்களையும் நான் கண்டேன். நான் அப்போது அல்லாஹ்விடம் நரகை விட்டு பாதுகாப்பு தேடினேன். எனவே பிறகு என்னை இன்னொரு மலக்கு சந்தித்து நீ பயப்படாதே என்று சொன்னார்கள். இந்த கனவை தனது சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹுவிடம் சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடம் அதற்குரிய விளக்கத்தை கேட்குமாறு சொல்கிறான். அப்போது நபியும் சொல்கிறாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் இரவில் தொழுவாராக இருந்தால் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ எனவே நபி அவங்க இந்த இடத்துல அவரது சிறப்பை சொல்லி எதை ஆர்வப்படுத்துகிறாங்கன்னா, அவர் இரவில் தொழ வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இரவில் மிக குறைவாகத்தான் தூங்கினார்கள், தன்னை இரவு வணக்கத்திலே ஈடுபடுத்தி கொண்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிறப்பை சொல்லி அவங்கள ஒரு அமலுக்கு ஆர்வப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் யாராவது புகழப்படுகின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாங்கள் பார்க்குறோம்.
சில அறிஞர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சிலர் வந்து இதை அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்பவர்களாக இருந்தார்கள் என்றும் இதை கூறுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த வார்த்தை என்ன? இது வந்து சில முன் சென்ற நல்லோர்களும் இதை என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்றும் வருகிறது. இது வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வராங்க. கான ரஜுலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்களில் யாராவது அவங்க தூய்மைப்படுத்தப்படும் போது, அவங்களை யாராவது புகழ்கின்ற போது இவ்வாறு சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன் வக்ஃபிர்லி மா லா யஅலமூன். அவர்கள் என் விஷயத்தில் அவர்கள் கூறுகிறார்களே, அதில் நீ என்னை பிடித்து விடாதே யா அல்லாஹ், அதை கொண்டு நீ என்னை தண்டித்து விடாதே, என்னை பிடித்து விடாதே, அப்படி என்று சொல்வது. அதே போன்று வக்ஃபிர்லி மா லா யஅலமூன், அவர்கள் என் விஷயத்தில் எதை அறியாமல் இருக்கிறார்களோ, எனது தவறுகள், எனது குற்றங்கள், அவற்றை நீ மன்னித்து விடுவாயாக என்று கூறுபவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. இதில் சஹாபியுடைய பெயர் வரல, சஹாபாக்கள்ல உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்பவர்களாக இருந்தாங்க. அவங்க புகழப்படுகின்ற போது அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன் வக்ஃபிர்லி மா லா யஅலமூன். அப்போ இது வந்து என்ன, அப்போ அவங்க யாரும் தன்னை புகழ்வதை விரும்பவில்லை, புகழ்வதை அவங்க விரும்பலை, பயந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது இந்த அதாவது யூதர்கள் முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பாக நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயம் 188 வசனத்தில், எவர் தாம் செய்த சொற்பமானதை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை செய்ததாக காட்டிக்கொண்டு புகழப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று நபியை நீர் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. சொற்பமானதை கொண்டு என்ன செய்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. தாம் செய்யாததை செய்ததாக காட்டி புகழப்பட வேண்டும் என்று விரும்புவது என்பதெல்லாம் மோமின்களுடைய பண்பல்ல. இது முனாஃபிக்குகளுடைய, யூதர்களுடைய பண்பாகத்தான் இவைகள் இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில நேரங்களில் அதாவது மூமினுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நற்செய்தி, இதை வந்து ஒரு மூமின் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டார், இதெல்லாம் எதிர்பார்த்து அவர் செய்ய மாட்டார். அவர் வந்து அல்லாஹ்வுக்காகத்தான் செய்வார். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் இதை ஒரு கேள்வியாகவே கேட்கிறார்கள், இதை ஒரு சந்தேகமாகவே கேட்கிறார்கள். இது முஸ்லிம்ல 2642 வருகிறது. அதாவது என்ன கேட்குறாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒரு மனிதர் இஹ்லாஸாக அமல் செய்கிறார், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அவர் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். அதை சில மக்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க, புகழ்கிறாங்க, அவரது நல்ல செயலை பாராட்டுகிறார்கள். இப்படி அந்த செயல் பாராட்டப்படுவதை பற்றி கேட்குறாங்க. இவ்வாறு பாராட்டப்படுவது இது வந்து அந்த அமல நன்மை இல்லாமல் ஆக்கி விடுமான்ற ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில் தான் இந்த கேள்வி என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. இது ஒரு முகஸ்துதியில் வந்து விடுமான்றெல்லாம் பயந்து கேட்குறாங்க. இப்போது நபி அவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஒரு மூமினுக்கு அவசரமாக கிடைக்கக்கூடிய நற்செய்தி என்றாங்க. ஒரு மூமினுக்கு அவசரமாக கிடைக்கக்கூடிய நற்செய்தி என்று அவர் வந்து அதை எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. அவர் அல்லாஹ்வுக்காக செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து செயல்படுகிறார். அவருக்கு அவ்வாறான பாராட்டுகள் வரும்போது அதை அவரை எதுவுமே செய்யாது, அவரை எதுவும் செய்யாது. ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவர். அவர் வந்து புகழ்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைய மாட்டார், புகழவில்லை என்கின்ற போது அவர் கோபப்படவும் மாட்டார். எனவே ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவர். எனவே எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய இவ்வாறான புகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் இது குற்றம் அல்ல. ஆனால்
யாரும் எதிர்பார்த்து தன்னை புகழ மாட்டார்களா அப்படி என்று ஒரு நாளும் செயல்படக்கூடாது. அது என்ன செய்யும்? அமல்களை பாழ்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஹதீஸை மாத்திரம் இறுதியாக சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். நறுமையான சகோதரர்களே, அதாவது உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி, இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது புகாரியில் 3929 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அதாவது இவர்களை பொறுத்தவரையில் இவங்க ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களில் ஒருவர், அன்சாரிகளில் ஒருவரை சகோதரர்களாக ஆக்கினார்கள். இப்படி ஆக்கியதில் இவங்க யாரோட இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உம்மு சாயிப் என்று சொல்லக்கூடிய அந்த அன்சாரிய பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்முல் அலா ரலியல்லாஹு, உம்முல் அலா அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அவர்கள் உடைய பெயர் எங்களது பங்கிலே வந்தது. அவங்க அப்போ எங்களிடம் தங்குறாங்க. தங்கி இருக்கின்ற போது அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்போ நான் அவர்களுக்கு அந்த நோய்க்கான பணிவிடைகளை எல்லாம், ஒரு நோயாளிக்குரிய பணிவிடைகளை செய்து வந்தேன். இறுதியில் அவங்க மரணித்து விட்டார்கள். அப்போ நாம் என்ன செய்தோம்? நாம் அவரை கவனித்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மிடம் வந்தாங்க. அப்போ அந்த இறந்து போன உஸ்மான் இப்னு மதுஊன் அவங்களை நோக்கி, அபு சாயிபே, சாயிபின் தந்தே, அல்லாஹ்வின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அங்கே வாராங்க. இதை சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி உம்முல் அலா என்ற பெண்மணி தான் சொல்றான், அல்லாஹ்வின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சியம் கூறுகிறேன் என்று சொல்றான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்குறாங்க, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்குறாங்க. அப்போது சொல்றாங்க, என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் யாரைத்தான் கண்ணியப்படுத்துவான்? ஏன்னா அவங்க ஹிஜ்ரத் செய்து இருக்கிறாங்க, பல தியாகங்கள் செய்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக. அந்த அடிப்படையில் தான் கேட்குறான். அப்போது நபி அவங்க சொல்றாங்க, இவருக்கோ மரணம் விட்டது, அல்லாஹின் மீதானையாக நான் இவருக்கு நன்மையைத்தான் எதிர்பார்க்கிறேன். நபியுடைய வார்த்தையை பாருங்க, நான் இவருக்கு நன்மையைத்தான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹின் மீதானையாக நான் அல்லாஹுடைய தூதராக இருந்தும் என்னிடம் மறுமையில் எப்படி நடந்து கொள்ளப்படும் என்பதே அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அதாவது அல்லாஹின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் என்னிடம் மறுமையில் எப்படி நடந்து கொள்ளப்படும் என்பதே எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், இதை கேட்ட உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹின் மீது ஆணையாக இவருக்கு பிறகு எவரையும் நான் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன் என்று சொன்னேன். நபி அவர்கள் இப்படி சொன்னது எனக்கு கவலை அளித்தது. பிறகு நான் தூங்கியதும் கனவில் உஸ்மான் இப்னு மதுஊன் அவர்களுக்குரிய ஒரு 6 சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்போ நான் இதை அல்லாஹ்வுடைய தூதரிடம் தெரிவித்தேன். அப்போது நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். அது அவரது நற்செயல் என்று சொன்னார்கள். நற்செயல் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் இந்த நபித்தோளுடைய விஷயத்தில் மிகவும் என்ன செய்கிறாங்க, மிக அன்பாக நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நபி அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க,
எப்படியான வார்த்தை. அப்போ நாங்கள் யாருடைய விஷயத்தில் நாம் யாரும் தீர்ப்பளிக்க முடியுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் நாம் யாரையும் புகழ்வதாக இருந்தாலும் இகழ்வதாக இருந்தாலும் மார்க்கத்துடைய வரையறைகள், வரம்புகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.